அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்து விஜயராஜ் கிரிட்டல் சேனலுக்காக. ஒரு தமிழச்சி அமெரிக்காவை ஆண்டா எப்படி இருக்கும்? செம்ம கெத்தா இருக்கும்ல. அப்படி ஒரு சூழ்நிலை தாங்க இப்ப அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கு. வாங்க டீட்டெயிலா வீடியோல பார்க்கலாம். வருகிற நவம்பர் மாதம் அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடக்க இருக்குங்க. நவம்பர் 5ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தல்ல முன்னாள் அமெரிக்க அதிபரும் குடியரசுக் கட்சியின் போட்டி வேட்பாளருமான ட்ரம்ப் போட்டியிடுறாருங்க. ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு பிறகு அவருக்கு மக்கள் செல்வாக்கு கூடியிருக்கிறதா கருத்து கணிப்புல தெரிய வந்துச்சு. ஆனால் சற்றும் எதிர்பாராத திருப்பம் ஒன்று அமெரிக்க தேர்தல் களத்துல நடந்திருக்குங்க. ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக களமிறங்கிய தற்போதைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஒரு சமயத்துல மேடையிலிருந்து தவறி விழுந்தாருங்க. அது போதாதுன்னு சில சமயங்கள்ல அவர் மேடையில பேசும்போதே தடுமாறினாரு. இதை பார்த்த அந்த கட்சியினர் இவர் களத்தில் நின்னா வெற்றி கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பைடனுக்கு எதிராக போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஜோ பைடனும் அந்த உண்மையை உணர்ந்து அதிபர் போட்டியிலிருந்து விலகிட்டாருங்க. தனக்கு அடுத்தபடியா துணை அதிபரா இருக்கிற கமலா ஹாரிஸை அதிபர் போட்டிக்கு வேட்பாளரா நிறுத்துறதுன்னு ஒரு முடிவுக்கு வந்தாரு. அப்படி முடிவு பண்ண உடனே தேர்தல் கருத்து கணிப்பு ட்விஸ்ட் ஆயிடுச்சுங்க. கமலா ஹாரிஸுக்கு மக்கள் ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில தான் அமெரிக்க அதிபர் தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்பில் தமிழச்சியும் இந்திய வம்சாவளியும் ஆப்பிரிக்க அமெரிக்கருமான கமலா ஹாரிஸ் முன்னிலை பெற்றிருக்காருங்க. சர்வதேச சந்தை ஆய்வு மற்றும் ஆலோசனை நிறுவனமான இப்சோவுடன் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் சேர்ந்து நடத்திய கருத்து கணிப்புல கமலா ஹாரிஸ் முன்னிலை பெற்றதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த கருத்து கணிப்புல கமலா ஹாரிஸுக்கு 44%, ட்ரம்புக்கு 42% மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. 2% வாக்கு வித்தியாசத்துல தான் கமலா ஹாரிஸ் முன்னிலையில இருக்காங்க. இப்ப கமலா ஹாரிஸை அதிபர் வேட்பாளராக களம் இறக்கியதற்கு அந்த கட்சியினை சேர்ந்த முன்னாள் அமெரிக்க அதிபர்கள் அனைவரும் வரவேற்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா ஒபாமா பாரக் மட்டும் ஆதரவு தெரிவிக்காமல் மௌனம் காத்து வந்தார். இந்நிலையில திடீரென்று சில தினங்களுக்கு முன்னர் கமலா ஹாரிஸுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆதரவு தெரிவித்ததோடு கமலா ஹாரிஸ் வெற்றி பெற நான் உறுதுணையாக நிற்பேன் அப்படின்னு உறுதிமொழியும் கொடுத்திருக்காருங்க. இந்த சூழ்நிலையில தான் கமலா ஹாரிஸுக்கு செல்வாக்கு இன்னும் கொஞ்சம் கூடியிருக்கு. சரிங்க, இப்ப கமலா ஹாரிஸ தமிழச்சின்னு சொன்னோம் இல்லையா, அது எதன் அடிப்படையில அப்படின்னு பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா, கமலா ஹாரிஸின் தாத்தா PV கோபாலன் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள துளசேங்கரபுரத்தை சேர்ந்தவருங்க. இந்த துளசேங்கரபுரம்ன்றது திருவாரூரிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவிலும் மன்னார்குடியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்குங்க. PV கோபாலன் வேலை நிமித்தமாக அமெரிக்காவுக்கு சென்று குடியேறினவருங்க. இவருடைய மகள் தான் சியாமலா கோபாலன்றவங்க. இவங்க தமிழ்நாட்டில் பிறந்தவங்க. இவங்க ஒரு உயிரியலாளர், மார்பக புற்றுநோய் புரோஜெஸ்டிரான் ஏற்ற மரபியல் ஆராய்ச்சியில ஈடுபட்டவருங்க. 1958 இவர் தனது 19வது வயதுல கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் உள்ள ஊட்டச்சத்து மற்றும் உட்சுரப்பியல் தொடர்பான பட்டப்படிப்புக்காக அமெரிக்கா சென்றார். அந்த சமயத்துல தான் இவர் அமெரிக்க பல்கலைக்கழகத்துல ஒன்றில் வணிகவியல் துறையில பேராசிரியராக பணிபுரிந்த திரு டொனால்டு ஜே ஹாரிஸ் என்பவரை சந்தித்திருக்காருங்க. டொனால்டு ஜே ஹாரிஸ் என்பவர் ஜமைக்காவை சேர்ந்த ஆப்பிரிக்கர். இவங்க 2 பேருக்கும் உடைய காதல் மலர்ந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் பிறந்தவங்க தான் கமலா ஹாரிஸ். கமலா ஹாரிஸ் கலிபோர்னியால பிறந்தவங்க. இவங்க வழக்கறிஞராக பட்டம் பெற்றிருக்காருங்க. வழக்கறிஞராக வாழ்க்கையை துவங்கிய கமலா ஹாரிஸ் படிப்படியாக தன்னுடைய வாத திறமையால் அமெரிக்க அரசு தரப்பு வழக்கறிஞராக உயர்ந்திருக்கிறார். 2016 தாங்க இவர் அரசியலுக்கே வர்றாரு. இவர் போட்டியிட்ட அத்தனை அரசியல் களத்திலும் வெற்றி வாகை சூடினாருங்க. பெண்களுக்கு எதிராக நடைபெற்ற பாலியல் வன்முறைகளுக்கு எதிராக போராடி அமெரிக்க மக்களின் கவனத்தை ஈர்த்ததோடு அம்மக்களின் ஆதரவையும் நன்மதிப்பையும் பெற்றார். இதன் பிறகே கடந்த துணை அதிபர் தேர்தலில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்றார். வெள்ளை நிறத்தவர்கள் தான் அமெரிக்காவை ஆள வேண்டும் என்ற சிந்தனை அமெரிக்காவில் வலுத்து வருகின்ற இந்த சூழலில் ஆப்பிரிக்க அமெரிக்கரான கமலா ஹாரிஸ் வெற்றி பெறுவது அவ்வளவு சுலபம் அல்ல என்றாலும் போட்டி கடுமையானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை கமலா ஹாரிஸ் அமெரிக்க மண்ணின் அதிபரானால் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் என்ற வகையில் இந்தியா பெருமைப்பட்டுக் கொள்ளும். அதையும் கடந்து அவர் ஒரு தமிழச்சி என்ற வகையில் தமிழர்களாகிய நாம் மார்தட்டிக் கொள்ளலாம் தமிழண்டா என்று. கமலா ஹாரிஸ் அவர்கள் அமெரிக்க துணை அதிபராக தேர்வான போதே அவருடைய பூர்வீக பிறப்பிடமான துளசேங்கரபுரத்தில் உள்ள மக்கள் ஆரவாரம் பண்ணி அமர்க்கலப்படுத்திட்டாங்க. இப்போது மட்டும் என்ன, அங்க வருங்கால அமெரிக்க ஜனாதிபதிக்கு வாழ்த்துக்கள்னு இப்பயே போஸ்ட் ஒட்டி ஊரே அலலோகலப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் கடந்து ஒருபடி மேலே போய் அந்த ஊர்ல உள்ள மக்கள்லாம் துளசேங்கரபுரத்தில் உள்ள கோயில்கள்ல சிறப்பு பிரார்த்தனையை நடத்திட்டு வர்றாங்கன்னா பாத்துங்களேன். நம் மக்களின் அந்த நல்ல கனவு வருகின்ற நவம்பரில் நிறைவேறும் என்ற நம்பிக்கையுடன் காத்திருப்போம். வெள்ளை மாளிகையில் ஒரு தமிழச்சியின் ஆட்சி கேட்கவே ஆனந்த பரவசமா இருக்குல்ல.
ஒரு தமிழன் வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி, சிறப்பு. அதையும் கடந்து ஒரு தமிழச்சி வெற்றி பெற்றால் மிக்க மகிழ்ச்சி, மிக சிறப்பு. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் முத்து விஜயராஜ் கிரிட்டல் சேனலுக்காக. நன்றி, வணக்கம்.